வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு 4G Silver Academy தமிழ். இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, ஃபைண்ட் த லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் x of t is equal to e power minus a modulus of t. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சிஸ்டம் கொடுத்துட்டாங்க. இதில் இருக்க இந்த a வேல்யூ greater than 0ன்னு சொல்லிட்டாங்க and its associated ROC and indicate whether the Fourier transform x of j omega இருக்கா இல்லைன்னு நம்ம சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற சிஸ்டம் எடுத்தோம். x of t is equal to e power minus a modulus of t a greater than 0. எப்போல்லாம் இந்த மாதிரி மாடுலஸ் வருதோ அதை ரெண்டாக நம்ம பிரிச்சிடணும். ஒன்று ப்ளஸ் இன்னொன்று மைனஸ். ஸோ x of t is equal to e power minus, இப்போ ப்ளஸ் டி எடுத்துப்போம். அகைன் e பவர், இப்போ இந்த மைனஸ் வந்து ப்ளஸ் டி. புரியுதுங்களா? அப்படியே ரிவர்ஸில் எழுதுறீங்க பாருங்கள். e power minus a plus t into u of t. இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் சிக்னல் கொடுத்துக்கணும் இங்கே. நெக்ஸ்ட் e பவர், இப்போ மைனஸ் இடத்துல a போடணும், ப்ளஸ் a, e பவர் ப்ளஸ் at. இப்போ இதுக்கான ஆப்போசிட்டு u of minus t. ஸோ இந்த மாதிரி மாடலஸ் வந்து இந்த மாதிரி பிரித்து எழுதணும். பிரித்து எழுதுக்கு அப்புறமா ஆஸ் யூஷுவல் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ ஒரு x of t லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம்னா கேபிட்டல் x of s ஈக்குவல் டு e பவர் மைனஸ் at. நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் ஃபார்முலாஸ். ஒரு e பவர் ஏடியை எப்படி எழுதலாம்? 1 by s மைனஸ் ஏன்னு எழுதலாம். இங்கே இ பவர் மைனஸ் ஏடி இருக்குது. அப்போது ப்ளஸ் ஏ இருந்தால் மைனஸ் ஏ, அப்போ இங்கே மைனஸ் ஏ இருந்தால் வரும் ப்ளஸ் ஏ. இந்த யூ ஆஃப் டியில் நம்ம எழுத தேவையில்லை. ஓகேங்களா? அதெல்லாம் ஒரு அடிட்டிவ் தான், கான்ஸ்டன்ட்டுக்காக. ஒன்றுன்னு அர்த்தம். மைனஸ், ஏன் இங்கே மைனஸ்னால் இப்போ இங்கே யூ ஆஃப் வந்து மைனஸ் டியில் இருக்குது. அப்போது நம்ம இங்கே மைனஸ் போட்டுக்கணும். ஏன்னா இது மாடலஸில் வரும்போது நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் டேர்ம் ஒன்று வரும், மைனஸ் டேர்ம் ஒன்று வரும், அதுதான் மைனஸ். இப்போ e பவர் ஏடி இருக்குது. e பவர் ஏடி லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் தான் 1 by s மைனஸ் ஏ. ஓகேங்களா? ஸோ இவ்வளவு தான். இங்கே ப்ளஸ் ஏ இருந்துச்சுன்னா அப்போ இங்கே ஒரு மைனஸ் ஏ வரும். இங்கே மைனஸ் ஏ இருந்துச்சுன்னா இங்கே ஒரு ப்ளஸ் ஏ இருக்கும். இதுதான் லிமிட்ஸாக இருக்கும் ஆர்ஓசிக்கு. ஓகேங்களா? இங்கே தான் கீழே ஃபார்முலா எழுதியிருக்கேன் பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, உங்களுக்கு இந்த லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலாஸ் காட்டுறேன், பார்த்துக்குங்க. ஸோ முக்கியமான ஒரு 4-5 ஃபார்முலாஸ் நம்ம ப்ராப்ளம்ஸ்க்கு யூஸ் ஆகும். ஸோ 1 இருந்தால் 1 by sன்னு மாற்றணும். e பவர் ஏடி 1 by s மைனஸ் ஏன்னு எழுதணும். ஸோ t பவர் n இருந்துச்சுன்னா n ஃபேக்டோரியல் பை s பவர் n ப்ளஸ் 1. சைன் இருந்துச்சுன்னா a by s ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர். காஸ் ஏடி இருந்துச்சுன்னா s by s ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர். இது ஃபஸ்ட்டு இந்த 5 இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் கூட அவ்வளோ படிக்க தேவையில்லை. இந்த ஃபஸ்ட் 5 தான் ப்ராப்ளம்ஸில் நம்மளுக்கு ரிப்பீட்டடாக வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ ப்ராப்ளம்குள்ளே போயிடலாம் அகைன். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஆர்ஓசி வரைஞ்சி காட்டணும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு என்ன லிமிட் கிடச்சிருக்கு? மைனஸ் ஏ அப்புறம் ப்ளஸ் ஏ. ஸோ இதுக்குள்ளே தான் அந்த ஆர்ஓசி இருக்குது. ஓகேங்களா? இது ஜே ஒமேகா சிக்னல். ஸோ இதுக்குள்ளே இந்த அவங்க கொடுக்கப்பட்ட டொமைன்குள்ளே இருக்கிறதுனால கண்டிப்பாக அதுக்கான ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் ஜே ஒமேகா இருக்குது, எக்ஸிஸ்ட். ஸோ இவ்வளோ தான் இந்த ப்ராப்ளம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. Watch other episodes in the appropriate playlist. 4G Silver Academy, Strength, Success, Clarity. வணக்கம்.